இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவை தாண்டி அரசியல்ல ஈடுபட்டு பல கட்சிகள்ல பணியாற்றி மறைஞ்சவர் தான் நடிகர் பாண்டியன். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பாண்டியனோட கல்லீரல்ல பாதிக்கப்பட்டு மஞ்சக்காமாலை ஏற்பட்டு 2008 சிகிச்சை பலனளிக்காம மரணம் அடைஞ்சிட்டாரு. உச்சத்துல இருந்த பாண்டியன் 49 வயதிலேயே மரணம் அடைஞ்சது தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அவர் குறித்து பலரும் சில தகவல்களை பகிர்ந்துட்டு வந்த நிலையில பாண்டியனோட மகன் ரகு சில விஷயங்களை உருக்கமா பகிர்ந்திருக்காரு. அதுல என் அப்பாவுக்கு மாமா பொண்ணையே திருமணம் செஞ்சு வச்சதுனால விருப்பமே இல்லாம திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. எப்பொழுதுமே பிஸியா இருக்கிற அப்பா சினிமா அரசியல்னு சுழண்டுகிட்டே இருந்ததும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் செஞ்சாரு. பிளைட் ஏஜென்சியா இருந்து இலவசமா எத்தனையோ ஏழை மாணவர்களை படிக்க வச்சாரு. சென்னையில எங்களுக்கு எந்த வீடும் கிடையாது. அங்க இருந்த வீட்டையும் வித்துட்டு மதுரைக்கே வந்துட்டோம். ஆனா சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாமே என் அப்பா இழந்துட்டாரு. காங்கிரஸ் கட்சியில அப்பா இருந்த பொழுது எம்ஜிஆர் சார் நிறைய உதவுனது பக்கபலமா இருந்தது. திமுகவுல இருந்த பொழுது கலைஞர் ஐயா நிறைய உதவிகளை செஞ்சு தான் கூடையே வச்சு கவனிச்சுக்கிட்டாரு. அதே போல அதிமுகவுல இருந்த பொழுது அம்மா நிறைய உதவிகளை செஞ்சாங்க. கல்லீரல்ல பாதிப்பு ஏற்பட்டு அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா அம்மா ஏராளமான உதவி செஞ்சாங்க. 5 வருஷம் கல்லீரல் பாதிப்பால அவதிப்பட்டாரு. ஆனா அவருக்கு சின்ன வயசுலயே கல்லீரல் பிரச்சனையும் இருந்ததுக்கு தண்ணி அடிக்காம இருந்து தன்னுடைய உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சு கொண்டிருக்கலாம் அப்படின்னு பாண்டியனோட மகன் ரகு பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.